ஹலோ ஆல், இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த vlog. என்னடா அப்பா தூங்க குடு குடு எனக்கு குடு வா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ப்ளஸ் வந்து எக் ஸ்க்ராம்பிள்ஸ் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான். தேங்காய் பால் சாதம் ப்ளஸ் சிக்கன் சுக்கா வந்து ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து நான் சிக்கன் சுக்கா மேங்களூரியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஜீரகம், தனியா, காஷ்மீரி சில்லி வந்து என்கிட்ட இல்லை. ஸோ வந்து நான் பவுட்ரை ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நீட்டு சில்லி, அதுக்கப்புறம் 6 பல் பூண்டு, 3 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை போட்டிருக்கேன், சின்னதாக போட்டிருக்கேன். பெப்பர் வந்து ஒரு 12 பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம், அந்த கொரியாண்டர் சீட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த நீட்டு மிளகா ப்ளஸ் வந்து தேங்காய், அது கூட லைட்டாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன். மட்டன் சுக்கா பண்ணியிருக்கேன், பட் சிக்கன் சுக்கா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து ட்ரையாகவே கேட்டாங்க, கிரேவியாக கேட்கல. ஸோ அதனால் நான் இதை தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பண்ணிவிட்டு எண்டிங் ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்போம். ஓகேவா? இது வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா சிக்கனை எடுத்து அதில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுட்டு ப்ளஸ் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பவுட்ராக்கி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அதில் வந்து சேர்த்துடணும். ஸோ இதுதான் ப்ராசஸே. நானே யூடியூப் பார்த்து தான் வந்து பண்ணேன். ப்ளஸ் சைட் பை சைடு வந்து தேங்காய் பால் சாதத்துக்கும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக இந்த சிக்கன் சுக்காவில் வந்து லைட்டாக புளி ஊற்றிருப்பாங்க. உப்பு உப்பா கரெக்டாக இருக்கா? தேங்க்யூ, பை. சாப்பிடும்போது கூப்பிட்றேன். ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் வந்து புளியில் ஆட் பண்ண லைம் ஜூஸ் மட்டும் 2 சொட்டு ஊற்றிருந்தேன். ஸோ அதுவே போதுமானதான் எனக்கு தோணுச்சு. இப்போவே நெய்யும் ஆட் பண்ணியிருந்தேன். பேபி ஹாய் சொல்லு. ஆஃப்டர்நூன் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3:30 போல் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு பூஜை போகிறதுக்காக இங்கேருந்து நாங்கள் பெருங்குளத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு. போகிற ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு வந்து லைட்டாக தூரல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்போவே நான் ரெயின் கோட் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ ஆன் த வே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சூரியன் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு பக்கம் நாங்கள் போகிற ரோட் எல்லாமே வந்து மேகம்லாம் வந்து ரொம்ப டார்க்கனாக இருந்துச்சு. ஆன் த வே கூடுவாஞ்சேரிக்கு முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு மழை பயங்கரமாக ஸ்டார்டட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கடல் நின்று ரெயின் கோட்லாம் போட்டுட்டு மழை நிற்கிற மாதிரி தெரியல. ஸோ நாங்கள் அகெயின் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. One eternity later. மழையிலே தான் வந்து அந்த பூஜை பண்ணுறவங்க பூஜையே போட்டாங்க. ஸோ கொஞ்சம் கூட நிற்கலை மழை. பூஜை போட்டு அகெயின் நாங்கள் ரிட்டன் போகும்போதுமே வந்து மழை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லா நாளும் மாதிரி நல்லா தான் போச்சு. இதே மாதிரி இன்னொரு vlogல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். ஹாப்பி மீ, ஹாப்பி ஃபேமிலி. பாய்.